மேடம் மேடம் ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடலாம். சிக்கன் மோமோ பண்ண போறோம். ஏய் என்னடி துருவுற கேரட் மாதிரி மிக்ஸ் பண்ண ரத்தத்தையும் உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்டேன். ஏய் என்ன ஆகவே மாட்டோம். ஐயோ முன்னாடி ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வைக்கணும். இவனா பண்றது நான் என்ன செய்யறதுன்ட்டு கிழிச்சிட்டு தெரியுது எனக்கு. அட கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? இன்னும் கொஞ்சம் இருக்கு கீமா, திருப்பி மாவு பிசையணும்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலி என்கிட்ட சாப்ஸ்டிக் இருக்கு. சாப்ஸ்டிக் வச்சு நாங்க சாப்பிடுறோம் சைனீஸ் மாதிரி. சின்னது டீம் எஃபர்ட். எஃபெக்ட் இல்ல எஃபர்ட். டேய் பரமா படிடா. மேடம் மேடம் ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ ரகு தாப்பா ஃபேம். ஏய் இன்னும் கத்தி வச்சு மிரட்டுறேன். மிரட்டலடி ஹாய் சொன்னடி. ஓகே வெல்கம் ரகு தாப்பா ஃபேமிலிஸ். நாங்கள் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா சிக்கன் மோமோ பண்ண போறோம். ஸோ ஷெஃப் வந்துட்டு பயங்கரமா சிக்கன் கீமா பண்ணிட்டு இருக்காங்க. நீ தானே ஷெஃப். உன நம்பி தான் எனக்கு எதுவும் தெரியாது. யார் கறியில கை வைக்கிறாங்களோ யார் கீமா பண்றாங்களோ அவங்க தான் ஷெஃப். அதுவும் இல்லாம என் தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களால சாப்பிட முடியாது. அதனால இன்னும் பயங்கரமா. அந்த தங்கச்சி வேற யாரோ கிடையாது, கேமராமேன். அவங்க தான் அந்த தங்கச்சி. போற வேகத்துல அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இதை எப்படி சின்ன சின்னதா கட் பண்றது? ஏய் என்னடி துருவுற கேரட் மாதிரி இப்படி இப்படி இன்னும் இருக்கு மேடம் நிறைய. இப்பவே கண் ஏறிதான். வேற ஆப்ஷன் எதுவும் இல்லையா இந்த வெங்காயம் வெட்டுறதுக்கு? Oh my God. உனக்கு ஆப்ஷன்லாம் தர மாட்டேன். கண் எரியுது இப்பவே. உனக்கு ஆப்ஷனே இல்ல. சண்டாளா நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? சரி வேற எதுவுமே ஆப்ஷன் இல்லையா இது பண்றதுக்கு? இந்த மாதிரி இப்படி புளிச்சு இப்படி எடுப்போமே அது. அதெல்லாம் இல்ல, இங்க மிக்ஸி தான் இருக்கு. மிக்சியில போட்டா வராதா? மிக்ஸில போட்டா வரும், ஆனா வராது. ஐயோ ஐயோ ஒன்னாகுற. பயந்துட்டேன் நானே கட் பண்ணிட்டேன்னு. மிக்ஸ் பண்ண ரத்தத்தையும் உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்டேன். ஐயோ நம்மளால வெங்காயம் எல்லாம் கட் பண்ண முடியலங்க. கண்ணு எரியுது பயங்கரமா. முன்ன பின்ன கட் பண்ணியிருந்தானே தெரியறதுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், பொடிசாக வெங்காயம் இது பண்ணுறதுக்காக ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு பொடிசு வருதுன்னு தெரில. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது மிக்சிலெலாம் போட்டு இப்படிலாம் பண்ண முடியுமான்ட்டு. ஓகே இப்போ நாங்கள் பொடிசாக்க போகிறோம். மிக்ஸி ஜாரை வந்துட்டு நல்லா பழப்பழன்னு வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சின்ன மிக்ஸிலேருந்து பெருசுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஏன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுக்கலையா? வேற ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்றேன். ஜோக் இல்லையா? ஓகே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏய் என்ன ஆகவே மாட்டோம். ஐயோ அது செஞ்சதே கொஞ்சம் அதே கீழே போட்ட நீ. ஏய் இது ஆகவே மாட்டேது. இன்னும் எனக்கு அம்மா இந்த நீயே பண்ண பேஸ்ட் ஆயிடும்னு தோணுது. பண்ணு நீ. அவ்வளோதான். நல்லா பண்றீங்க. ஓபன் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்திருக்கா இல்லையான்ட்டு. வாங்க பக்கத்துல பாருங்க. ஏய் ஆயிடுச்சு. கட்டு. போதும். ஆகவே இல்லை. ஏய் போதும் நீ. இருந்தா இதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. ஓ நீங்க மட்டும் நான் சொன்னீங்க. நீங்க தான் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்ற. அப்புறம் நான் என்ன மட்டும் கலாய்க்கிறேன். நாராயணா இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. ஓகே ஓகே கொஞ்சம் இங்க இருக்கு, கொஞ்சம் கீழே போயிடுச்சு. கொஞ்சம் வாயில போயிடும் அப்புறமா செஞ்ச உடனே. சரி ஓகேவா. இந்த கீமாவும் சரியாவே அரையில. கீமா அரையிலடி பாரு எவ்வளவு பெருசு பெருசா இருக்கு. கீமாலாம் அரைச்சு நல்லாவே இருக்காதுடி. நல்லா இருக்கும். போடு. அப்புறம் நீயே செய் எல்லாமே. இந்தா நீனே செய். காண்டாய் நீயே செய். அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா. A few hours later. ஆக்சுவலி இந்த மாதிரி பிளாஸ்டிக் கீழே வச்சுட்டு பண்ணவே கூடாது. பிளாஸ்டிக் இருக்கு எங்க வீட்ல, வேற இல்ல. எடி செருப்ப நாய். கீழ வர நான் க்ளீன் பண்ண ஒன்னால. ஏதாவது ஒரு விஷயம் கொட்டாம செய்வியா நீ?
இல்ல உடைச்சி செய்யற இல்ல கொட்டி செய்யற என்ன மேன் இது அப்போதான் அடுத்த தடவை நம்மள வேலை வாங்க மாட்டாங்க. அது ஒரு டெக்னிக் உங்களுக்கு தெரியாது. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. கீமா பேஸ்ட் மாதிரி இருக்கு. இப்போ என்ன ஆட் பண்ண இதில்? இப்போ உப்பு இஞ்சி பூண்டு போடுவோமா தெரியல. இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேர்ந்து. எனக்கு ஒரு டவுட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோமான்னு தெரியலன்னு சொல்கிறேன். கொஞ்ச நேரத்தில் மோமோ பண்ணுவோமானே தெரியல. அந்த அளவுக்கு போயின்னு இருக்கு சுச்சுவேஷன். இஞ்சி பூண்டு போடணும்டி எனக்கு தெரிஞ்சு. எவ்வளோ பெரிய பெரிய வெங்காயம். ஓகே, இப்போ இதை என்ன பண்ணுமோ போடுங்க. மாவு வேற ரெடி பண்ணல, சட்னி ரெடி பண்ணல. ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வைக்கணும். இவ்வளோ போதுமா மாவு? இங்கே வரியா? கொஞ்சம் உப்பு எடு, எண்ணெய் எடு, அப்படியே போயிடு. ஷெஃப்னு சொல்லிட்டு ஷெஃப்க்கு ஹெல்ப் பண்ணாமல் போ. உப்பு நான் எப்படி போடுறேன்? எப்படி அந்த கோணக்கை இப்படி பண்ணி தான் போட போகிறேன். இதுதான் நீ ஸ்டைலு. பின்னாடி ஸ்டைலு ஆக்சுவலி இப்படி வரும், இங்கேருந்து கொட்டணும். குளிச்சியா நீ ஃபர்ஸ்ட் இங்க டச் பண்ணி போகும்போது ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஏய் ஓபன் பண்ணுடி. ஓபன் பண்ணிருக்கேன்டி. இவ்ளோ என்ன போடுறேன்? போடலாம், ஒன்றும் ஆகாது. ஒன்றும் ஆகாதா? ஐயோ, இதுக்கு மோமோ பண்ண தெரியுமா தெரியலையேன்னு எனக்கு தெரியலையே. தண்ணியை ஊற்றி பேசுறதுக்கு பதில் எண்ணெயை ஊற்றி பேச சொல்கிறேன். ஏய், இது சாஃப்ட் ஆகும். எண்ணெய் எவ்வளோ போறியோ சாஃப்ட் ஆகும். எண்ணெய் எவ்வளோ தின்றியோ அவ்வளோ ஆயில் குறையும். தெரியுமா தெரியாதா? ஆயில் குறையதானே செய்யும் எண்ணெய் இதில் போட்டா. ஓகே, நாங்கள் இதை பிசைஞ்சு ரெடி பண்ணிட்டு திருப்பி வரோம். பாய். பேஸ்ட் போட்டாச்சு. பேஸ்ட் இல்லைங்க, நாங்களே பொடிசா இடிச்சது. ஓகே மேடம், சொல்லுங்க வேறு என்ன பண்ணோம்? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டியா? உப்பு போடு. நீங்கள் போடுங்க அந்த ஸ்டைல்லே. வேணாண்டி போடுங்க, கை கழுவுன மறுபடியும் இல்லைனா. ஓகே, கரம் மசாலா, சாட் மசாலா, எல்லா மசாலா போடு. கரம் மசாலா, சாட் மசாலா, சன்னா மசாலா போதும் நினைக்கிறேன். எவ்வளோ இது? நீங்கள் தான் கடல் மாதிரி போடுவீங்களே, போடுங்க. எண்ணெய் மட்டும் அப்படியே தாராளமாக போகும் என் கையிலேருந்து. ஆமாம், எண்ணெய் ஏன் தெரியுமா நம்ம நிறைய போடுறோம்? அப்போ தான் வந்து ஜூஸியாக இருக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி. எங்களுக்கு தெரியல, பெரியவங்க போட சொன்னாங்க, ஆனால் நாங்கள் போடுறோம். ஓகே, இது வந்துட்டு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட். உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இதே பார்த்துட்டாங்க பேர் மோமோ மசாலாங்க. இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? ஓகே, போதுமா இந்த அளவுக்கு மசாலா? கலரே வரல. கலர்லாம் இருக்காது இதில். இருக்கா அந்த கலர்லாம்? இருக்குன்னு தெரியல. போடு இன்னும் கொஞ்சம். கேமராமேன் அக்காங்களும் கை காட்டிட்டு இருக்குது. போடு போட்டு நீ நாங்கள் போதும் இவ்வளோ போடுறோங்க. ஓகே பாருங்கள், மலை சாரல் போல் தூவிட்டோம். கீமா ரெடி ஆயிடுச்சு. உள்ள மோமோ உள்ள ஸ்டஃப் பண்ணுற ஐட்டம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு ஓரமாக வச்சுட்டு சைடு கேப்பில் நம்ம சட்னியும் ரெடி பண்ணிவிடுவோம். ஏன்னா மோமோ மட்டும் துண்ண முடியாது. ஸோ சட்னியும் தேவை. என்ன பண்ண போகிற? இப்போ வந்து நான் சட்னி செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மோமோ ஸ்டீமரில் வந்து தக்காளி ரெச்சிலியும் போட்டு வேக வச்சுட்டு அரைச்சிட்டு அப்புறம் தாளிச்சிடுவேன். அவ்வளோதான். சட்னி ரெடி. இன்ஸ்டன்ட் சட்னி ரெடியா? சட்னி ரெடி. சரி, ஓகே. இப்போ சைடு கேப்பில் நம்ம வந்துட்டு இங்கே பார்ப்போம். இது மாவு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம். பிசைஞ்சு ஒரு 1 hour நினச்சி உள்ளே வைக்கணும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது கீமா. இட்ஸ் கீமா. சரி, நான் ரவுண்டு உருட்டுறேன். நீ என்ன பண்ணு, ஸ்டஃபிங் உள்ளே பண்ணு. ஓகே, பாப்பா எந்த அளவுக்கு வருதுன்ட்டு. இது திக்காக இருக்கு. எவ்வளோ திக்காக இருக்கு? பரவாயில்லதா. ஏய், அவ்வளோ திக்காலாம் என்ன வேகவே வேகாது. பரவாயில்ல தாவா. இதுதான் பண்ண தெரியுமா? கேடி வேகாதது எடுத்து என் பிளேட்டில் வச்சுட்டு அப்புறம் என்ன வயிறு வழியை படுக்க வச்சிடும். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. ரவுண்டு ஒழுங்காக வரலன்னா ரவுண்டு இதை வச்சு க்ரியேட் பண்ணுறோம் நம்ம. ஓகே ஓகே, நான் ஸ்டஃபிங் பண்ணுறேன். ரொம்ப நேரமாக சொல்கிறான், ஆனால் பண்ண மாட்டேறான். எனக்கு வேறு என்னென்னா உள்ள ஸ்டஃபிங் அதிகமாக போட்டுருவேணும்னு பயமாக இருக்கும். ஓகே பாருங்கள். மடிக்க தெரியுமா? இருடி, நானே தவழ்ந்துட்டு இருக்கேன். நீ வேற மடிக்க தெரியுமா? பர்ஃபெக்டாக வரலனாலும் ஓகே, ஹவுஸில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஓகேயா இருக்குது. இது இப்போவே இவ்வளோ பெருசாக இருக்குன்னா தண்ணியில் இதாகிடுச்சுன்னா ஸ்டீம் ஆயிடுச்சு இன்னும் பெருசாகும். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இப்போ வருது பார், வருது பார். நெல் ஓகே, ஓரளவுக்கு மெலிசாக வருதுன்னு நினைக்கிறேன்.
இதில் அட்லீஸ்ட் ஒரு 3 முட்டை போடணும். இதில் வெயிட் பண்ணி நம்மளோட ஐட்டம் முட்டை ஐட்டம் 1 வா 2 and 3 பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக பண்ணிட்டேன்ட்டு. இப்போ இதில் அப்படியே மோமோ போட்டு எடுத்துட வேண்டியது தான். இந்த மாதிரி வேலை செய்ய தெரியலனாலும் வேலை செய்ய தெரியுற மாதிரியே பவலாக காட்டுங்க. இங்கே பாருங்க, இந்த டிபார்ட்மெண்ட் ஏன் தெரியுமா அவங்ககிட்ட கொடுத்தேன்? ஏன்னா அவளுக்கு அது பண்ண தெரியும், எனக்கு பண்ண தெரியாது. இது பாரு எவ்வளோ குட்டியாக வந்துருச்சு. நீ தான் சொன்ன டீம்ல பண்ண என்ன இது? என்ன இது? இது பெருசாக தான் இருக்கு. ஸோ இது ஓகே. ஐயோயோ கிழிஞ்சு விட்டது. நீ வாண்டடே கிழிச்சிட்ட. இல்லடி, இது எக்ஸ்டெண்ட் பண்ணோம்ல, இதெல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்கு. இவனா பண்ணுறது நான் என்ன செய்யறதுன்ட்டு கிழிச்சிட்டேன். தெரியுது எனக்கு. அட கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? ஓகே, மோமோ வந்துட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம எண்ணெய் தடவிக்கணும். அப்போ தான் வந்துட்டு மோமோ வந்து ஒட்டாது இந்த பிளேட்லேயே. ஸோ நாங்கள் டிசைனாக மோமோ செஞ்சுருக்கோம். ஸோ அது எல்லாமே இது உள்ளே வைக்க போகிறோம். இப்போவே பயமாக தான் இருக்குது, எங்கள் கையிலேயே பிதிங்கிட்டு வெளியில் வந்துடும். ஓகே, தண்ணி ஓரளவுக்கு பாயில் பண்ணிட்டோம். அது உள்ளே வந்து சட்னி செய்கிறதுக்காக ஏற்கனவே தக்காளியை போட்டு பாயில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சைடு கேப்பில் இதையும் அப்படியே பாயில் ஆகட்டும். ஓகே, அடுத்த ட்ரே இன்னும் கொஞ்சம் இருக்குது. கீமா திருப்பி மாவு பிசையணும்னு நினைக்கிறேன் அந்த கீமாக்கு. ஸோ இப்போதைக்கு 3 ட்ரே நாங்கள் வச்சுட்டோம். லெட்ஸ் see அது எப்படி குக் ஆகுதுன்ட்டு. A few minutes later. நம்மளோட மோமோ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்க, புகையை கலப்ப நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வருதா? என்ன வரமாட்டுது? அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது, டீசெண்டாக எடுவேன். ஏயா கத்துற? நான் டீசெண்டாக எடுக்கிறேன். இந்த உங்கள் டீசெண்ட்டை நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் எடுங்க பார்ப்போம். ஐயோயோ இப்போவே பிரியிடும் போல இருக்கு நீங்கள் எடுக்கிற டீசென்சியை பார்த்தா. அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. இல்லை நீங்கள் அவ்வளோ டீசெண்டாக எடுத்துருக்கீங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. டீசென்ட். இது ஆக்சுவலி என்கிட்ட சாப்ஸ்டிக் இருக்கு. சாப்ஸ்டிக் வச்சு நாங்கள் சாப்பிட்றோம், சைனீஸ் மாதிரி. நம்ம ஊர் ஐட்டம் ஏன் அவங்கள மாதிரி நம்ம சாப்பிடணும்? நம்ம ஊர் ஐட்டம் நம்ம மாதிரி சாப்பிட வேண்டியதுதான். பரவாயில்ல, எங்களுக்கு கை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க சின்ன வயசுலேருந்து. சரி, எண்ணெய் போட்டு அதில் போடு மற்ற ஐட்டம். அப்படியே போடலாம். ஒட்டிக்கும் மாதிரி எல்லாம் இதுக்கு தெரியும். நம்ம எதுவும் சொன்ன கேக்கு தான் பாரு. இதுதாங்க இந்த மாதிரி தங்கச்சி இருந்தாலும் இல்லை அடிக்கணும்னு தோணும். எத்தனை பேருக்கு உங்கள் தங்கச்சி டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லுங்க. பொக்கு நடிச்சிருக்கீங்க உங்கள் தங்கச்சியை. நான்லாம் சர மாதிரியே அடி உள்ள அந்த அம்மாக்கு சின்ன வயசுல என் சொல்கிற பற்றி கேட்கலன்னா நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடிக்காதுங்க, பயங்கரமா கொட்டும், என்ன கொட்டினே இருக்கும். இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆடு. சட்னி அண்ட் மோமோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் பிளேட்டில் சர்வ் பண்ணி நாங்கள் சாப்பிட போகிறோம். இவன் சூடாக இருக்குமே, நான் வேறு சபதம் எடுத்துட்டேனே. அதான் சொன்னேன், இப்பவே சாப்பிட போறியேன்னு. சூடா இருக்கும். ஊறி எழுதி சாப்பிடுவேன் நான், கையோட சுடுவேன். நல்லா இருக்கு. இது சாப்ஸ்டிக். அது சாப்ஸ்டிக் மேன், என்ன சாப்ஸ்டிக் அண்ட் சாப்ஸ்டிக். செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. ஆனால் நான் உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம்ல, அதனால் அப்படி தான் இருக்கும். கையிலேயே சாப்பிடு சர்ஸு. கே சர்ஸு நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, டீம் எஃபர்ட். சின்னது டீம் எஃபர்ட். எஃபெக்ட் இல்லை, எஃபர்ட். பரமா படிடா, ஒழுங்கா படிடா. ஓகே, இதே மாதிரி நாங்கள் வந்துட்டு வேறு டிஷ்ஷு ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு இதே மாதிரி நாங்கள் செஞ்சு காட்டிகிட்டே இருப்போம், சாப்பிட்டுட்டே இருப்போம். பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஆனால் நான் வந்துட்டு இன்க்ரீடியன்ட் பேரே சொல்லியே. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இன்க்ரீடியன்ட் பேரெல்லாம். இப்போ பண்ணதில் பரபரப்பில் நானே மறந்துட்டேன். மறக்காமல் வந்து ரகு சாப்பா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன பண்ணணும், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.